முதல்ல நல்லா மழை பெய்யணும். அதுக்கடுத்து ஆளை உழணும், விதைக்கணும், பயிராகணும். அதுக்கடுத்து களை எடுக்கணும். அதற்கு அடுத்து தான் கதிர்முத்தி அறுவடைக்கு வரும். டிடிவி தினகரன் எடுத்த உடனேயே நாங்கள் அறுவடைக்கு தயாராகிட்டோம், நெல்மணிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகிருச்சு, பதறுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை சொல்லி டிடிவி தினகரன் இன்னைக்கு பதறார். ஏன் இந்த பதறல் அப்படின்னா, ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கலை. சசிகலா அவர்கள் புதிய கட்சியவும் கொடியவும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம விரக்தியில டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் புலம்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு டிடிவி தினகரன் தள்ளப்பட்டதுக்கு காரணம் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் தான். பிஜேபி டிடிவி தினகரனை எங்களை கூட்டணிக்குள்ள வாங்குன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து, அமித்ஷா அவர்கள் மூலம் அழுத்தம் கொடுத்து அவர் கூட்டணிக்குள்ள போயிட்டார். இப்ப கூட்டணிக்குள்ள ஏன் போனோம், இப்படி ஓபிஎஸும் சசிகலாவும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, இவங்க இல்லாம நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பா நடத்தும் போதும் உளறிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசணும் கூட தெரியாம பேசுறாரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிடிவி தினகரன் 4 நேரில செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசினது என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான அம்மாவினுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் எல்லாருமே 99.9% நாங்க இணைஞ்சிட்டோம், நாங்க தான் வெற்றி பெற போறோம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி இப்ப திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறவங்கனால எந்த புண்ணியமும் கிடையாது. திருமதி சசிகலா அவர்களை பார்த்தா டிடிவி தினகரன் இந்த மாதிரி சொல்றாரு. 0.1% தான் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, எங்கள்கிட்ட 99% ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பேசுறாரு. நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பும் டிடிவி தினகரனை உளர வச்சிருச்சு. டிடிவி தினகரன் சொன்னார் இல்லையா, உங்களுடைய முகத்திரை கிழிந்துரும், நீங்க உடனே என்டிஏ கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்னா உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் சொன்ன உடனே ஐயா ஓபிஎஸ் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்புல டிடிவி தினகரன் மீது நீ உயர்ந்தபட்ச ஒரு மரியாதை இருக்குது, அவர் பேசுறதுக்கு மேல என்னால பேச முடியும், ஆனா அரசியல் நாகரீகம் கருதி நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டிடிவி தினகரனுக்கு ஒரு மன உளைச்சல் வந்துருச்சு. வேற எதையும் நம்ம சொல்லி போறோம் அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாரு. நேற்று மாலை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல கோட்டமேடுங்கிற இடத்துல தன்னுடைய அரசியல் வருகையை பதிவு செஞ்சிருக்காங்க திருமதி சசிகலா அவர்கள். அப்போ அந்த பொதுக்கூட்டத்துல கட்சியினுடைய பெயரை மட்டும் அறிவிக்காம அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவும் டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருச்சு. எதனால் இப்படி உண்டு பண்ணது அப்படின்னா, டிடிவி தினகரன் மிகவும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான். 2021 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் அதிகமான இடங்கள்ல போட்டியிட்டு அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாகவும் இருந்தார். அதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். அப்படி தென் மாவட்டத்தை நோக்கி நம்ம நகரும் போது ஓபிஎஸ் சசிகலா 2 பேரையும் பகைச்சு நம்ம வேட்பாளர்கள் நிப்பாட்டினோம்னா நம்ம தோத்து போவோம் அப்படின்னு சொல்லி தான் செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு. திடீர் இட்லி, திடீர் சாம்பார், இவங்கனால எந்த பாதிப்பும் ஏற்படாது, நெல்மணிகள் எல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு, பதறுகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கல, அதுக்குள்ள நெல்மணிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராயிருச்சாமா. டிடிவி தினகரன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. எங்களுடைய என்டிஏ கூட்டணி தான் பெரிய கூட்டணி, எங்களை மிஞ்சின கூட்டணி எதுவுமே கிடையாது அப்படி சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலம் வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் சொல்லி டிடிவி தினகரன் நினைக்காரு. அது நடக்காது. இன்னும் இதே எலெக்ஷன் டேட் இன்னும் அறிவிக்கல. அந்த அறிவிச்ச பின்னாடி தான் யாரு நெல்மணி யாரு பதறு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். டிடிவி தினகரன் முக்கியமா அவர் எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான இடங்களை எதிர்பார்க்கிறாரு. அந்த இடங்கள்ல ஒரு 10 தொகுதிகளை வாங்கி நம்ம இதே தென் மாவட்டங்களில் நம்ம வேட்பாளர்கள் நிப்பாட்டி நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில டிடிவி தினகரன் இருக்காரு. ஏன்னா 8 ஆண்டு காலமா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டார். இப்ப அதே எடப்பாடி பழனிசாமி காலடியில போய் டிடிவி தினகரன் விழுந்துட்டார். இப்ப அந்த காலடியில விழுந்ததுல இருந்து எழுந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, அந்த காலடியில போய் நம்ம விழுந்ததை மறைக்கணும் அப்படின்னா நம்ம
தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நின்று நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. டிடிவி தினகரனுடைய அமமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது திருமதி சசிகலா அவர்களை போய் நேர சந்திச்சு கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்க. டிடிவி தினகரனால நமக்கு எந்த பலனும் இல்லை, அவர் வந்து இது துரோகத்துக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சேன்னு 8 வருஷம் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாரு, இது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தற்கொலைக்கு சமம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவருடைய சுயநலத்துக்காக போய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டு அம்மாவனுடைய தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் திறந்துட்டா அம்மா ஆட்சி அமைக்க போறோம்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து இருக்கிற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஏமாத்துற செயலா இருக்கு. இனிமேல் அவர் பின்னாடி போகிறதுக்கு எங்களுக்கு தயக்கமா இருக்கு, இனி அவர் தேவையில்லை, இனி திருமதி சசிகலா அவர்கள் பின்னாடி பயணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அமமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே திருமதி சசிகலா அவர்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டிடிவி தினகரனுடைய நிலைமை என்ன அப்படின்னா அதோ கதிதான். ஒரு சொல் சொன்னா அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு தலைமையா டிடிவி தினகரன் இருக்காரானா கண்டிப்பா கிடையாது. அப்ப திருமதி சசிகலா அவர்கள் நேற்று போட்ட அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 75% யார் இருந்தாங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான் அங்க வந்து இருந்தாங்க. இப்ப டிடிவி தினகரன் சொல்லிட்டு போறாருல்ல, இது பதறுகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதறுகள் அப்படின்னு ஒரு சொல்ற அந்த வார்த்தையே ஒரு விரக்தியின் உச்சம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம கூப்பிட்டு பார்த்தோம், கூட்டணிக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சு பார்த்தோம், ஆனா இவங்க இது ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ள வர்ற மாதிரி இல்லை, தனியா வந்து இப்ப சசிகலா அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த விரக்தியில டிடிவி தினகரன் இந்த மாதிரி உளறி கொட்டிட்டே இருக்கார தவிர இவரனால எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமா அப்படின்னா கண்டிப்பா லாபம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். இப்ப டிடிவி தினகரனை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் எனக்கு இத்தனை தொகுதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கேட்க முடியுமா? அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்துதான் உள்ள போறாரு. பிஜேபி எத்தனை சீட்டு கொடுக்குதோ அத்தனை சீட்டுகளை வாங்கிட்டு இவர் தேர்தல் களத்துல நிக்க போறாரு. அப்ப பிஜேபி கொடுக்குற காசுகளை வாங்கிட்டு அவர் தேர்தல் களத்துக்கு போக போறாரு. இதுதான் நடக்க போகுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட டைரக்டா ஃபைட் பண்ணி எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அப்ப எதுக்கு கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னா நோட்டும் சீட்டும் கிடைக்கிற இடத்துல இன்னைக்கு கூட்டணிக்குள்ள போகக்கூடிய கட்சிகள் வந்து நிறைய இருக்கு. அதுல டிடிவி தினகரன் ஒரு ஆளா வந்து இருப்பார். இதை நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, நான் ஒன்னும் விரக்தியில அவர் மேல இருக்க விரக்தியில சொல்லல. அவர் வந்து ஒரு கட்சியை காப்பாற்றணும், 8 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்திட்டாரு. அந்த கட்சியை காப்பாற்றணும், இருக்கிற நிர்வாகிகளை காப்பாற்றணும், தன்னை நம்பி இருக்கிற கொஞ்சம் தொண்டர்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு கூட்டணி வச்சு 2-3 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்சியா நிலைநிறுத்திக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. ஆனா 8 ஆண்டு காலமா யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சாரோ, யாரை எதிர்த்து வந்து ஒவ்வொரு பொது வழிகளையும் வந்து அதிகமான விமர்சனங்கள் வச்சாரோ, எந்த துரோகத்துக்கு எதிராக கட்சியை ஆரம்பிச்சாரோ அவர் காலடியிலேயே போய் மண்டியிட போயிருக்காரு டிடிவி தினகரன். அப்படிங்கும் போதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுது. அப்ப டிடிவி தினகரனுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் வந்து விரக்தியின் வெளிப்பாடாதான் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களை பத்தி சொன்னார் இல்லையா, நீ வந்து கூட்டணிக்குள்ள வரலைன்னா முகத்திரை கிழிஞ்சு போகும் அப்படின்ட்டு. டிடிவி தினகரனுடைய முகத்திரை கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு நம்ம தான் நெல்மொழிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அதை கருத அறுத்து அதை அடிச்சு அதை தூத்துனாதான் யாரு நெல்மணி யாரு பதறு அப்படிங்கிறது தெரியும். எலெக்ஷன் தேதியை அறிவிச்சு வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி தேர்தல் எண்ணிக்கையும் போதுதான் இங்கு யாரு நெல்மணி யாரு பதறு அப்படிங்கிறது தெரியும். இங்க பதறாக இருக்கிறது யாருன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் எல்லாமே பதறுதான். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு மன ஒற்றுமையோட அவங்க எல்லாம் வேலை செய்யவே கிடையாது. ஒருத்தன் தூக்கி போட்டு அமுக்கி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சேர்ந்த ஒரு சுயநலம் சார்ந்த கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. அது மக்கள் பொதுநலம் சார்ந்த கூட்டணி கிடையாது. ஆனா டிடிவி தினகரனுடைய பேச்சு, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு எல்லாமே விரக்தியின் உச்சத்தை பேசுகிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நன்றி, வணக்கம்.